அண்ட் இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அதாவது தொகுதி மறுவரையறை, இதை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. மத்திய அரசு சார்ந்தா சொல்கிறாங்க, வட மாநில தொகுதிகளை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தையும் அவங்க பண்ண போகிறாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கோம், கருப்பு கொடியேற்றலாம் வீடுகளில், அது போல் சில இடங்கள் சார்ந்து நாம் கருப்பு கொடியேற்றி இவங்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும்னு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. ஒரு பக்கம் தொகுதி மறுவரை சார்ந்து பிரச்சனை அரசியல் அரங்கில் பெருசாக போயிட்டு இருக்கா. ஆனால் இதையே ஃபுல் பிளஜா எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே. தேர்தல் வேலைகளை மும்முரமாக இருக்கணும்ல பரப்புரை சார்ந்து ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காருங்க. சில பேரோட வீடுகளுக்கே போகிறது, அங்கே இருக்க மக்களோடு கலந்துரையாடுறது, ஒரு சில விஷயங்களை பேசுறதுன்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள்னா, இன்னொரு பக்கம் ஆனால் இபிஎஸ் அவர்கள். இவங்க பரப்புரை காலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ திமுகவோட பி டீமாக செயல்பட்ட ஓபிஎஸ், அந்த பேரை சொல்லலை, ஆனால் உங்களுக்கு லிட்டரலாக புரிஞ்சிடும். அவரோட திட்டம் எங்கே எடுபடலை நம்ம கட்சிக்குள்ள. எந்த கொம்பனாலையும் அதிமுகன்ற இந்த மாபெரும் இயக்கத்தை அழிக்கவே முடியாதுன்னு சூழல் வச்சிருக்காரு அந்த பரப்புரை களத்தில். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல்வாதிகள் சீனியர் மோஸ்ட்டு, அடுத்த அரசியல்வாதியாக தானும் சீனியர் மோஸ்ட்டாக மாறணுன்ற ஆசையில் விஜய் அவர்கள் களம் கண்டிருக்காங்களே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. சென்னையை தன் கட்சியோட அரசியல் கோட்டையாக மாற்றணுன்ற அவரோட கனவு இருக்குல்ல, அது ஓரளவுக்கு பழிச்சிருக்கு. கூட்டம் அந்தளவு கூடி இருக்கு. சென்னையில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்தப்போ பரப்புரைக்காக கூட்டம் அவ்வளோ கூடி இருக்கு. இந்த கூட்டம் ஓட்டா மாறிச்சுன்னா அவருக்கான வாய்ப்பு பிரகாசம். அதைங்க நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். அவ்வளோ மாஸ் க்ரௌடு.